கோவை அவிநாசி சாலையில் உள்ள KMCH மருத்துவமனையில் உறுப்பு கொடையாளர்கள் பாராட்டு விழா மற்றும் மரியாதை கல்வெட்டு திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சுகாதாரத்துறை அமைச்சர் அருண்ராஜ் கலந்து கொண்டார். கோவை விமான நிலையம் அருகே உள்ளது KMCH மருத்துவமனை. இங்கு உடல் உறுப்பு கொடையாளர்களை பெருமைப்படுத்தும் விதமாக வாழ்க்கைக்கு பிறகு வாழ்க்கை என்ற தலைப்பிலான உறுப்பு கொடையாளர்கள் பாராட்டு விழா மற்றும் மறைந்த உறுப்பு கொடையாளர் மரியாதை கல்வெட்டு திறப்பு விழா சுகாதாரத்துறை அமைச்சர் அருண்ராஜ் திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் உடல் உறுப்பு தானம் செய்யப்பட்டவர்கள் காணொலி ஒளிபரப்பப்பட்டது. அப்போது உடல் உறுப்பு தானம் செய்த உறவினர்கள் கதறி அழுத காட்சி காண்போரை வேதனைப்படுத்தியது. பின்னர் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய சுகாதாரத்துறை அமைச்சர் அருண்ராஜ் கூறியதாவது: உடல் உறுப்பு தானத்தில் சிறந்து விளங்கும் மாநிலத்திற்கு இந்திய அளவில் அவார்டு கொடுப்பார்கள். அதன்படி தமிழகம் தொடர்ந்து முதலிடத்தில் இருந்து வருகிறது. இறந்தவர்களின் உறுப்பில் கொண்டு தொடர்ந்து உறுப்பு தானம் செய்து வரும் மாநிலத்திற்கு இது வழங்கப்படுகிறது. இதில் தமிழகம் தொடர்ந்து முன்னிலையில் உள்ளது. இந்த விருது வாங்குவதற்கு நான் நாளை டெல்லி செல்கிறேன். இந்த விருதை உடல் உறுப்பு தானம் கொடுத்த கொடையாளர்களின் குடும்பத்தினருக்கு காணிக்கையாக்குகிறேன். உடல் உறுப்பு தானம் கொடுக்கப்பட்டால் கொடுக்கப்பட்டவரின் உடல் சிதைந்துவிடும் என்ற எண்ணம் பலரிடம் உள்ளது. அது அப்படியல்ல என்பது குறித்த விழிப்புணர்வு அவர்களிடம் ஏற்படுத்த வேண்டும். தேவைக்கு குறைந்தபடிதான் நாம் விருப்பமாற்று சிகிச்சை கொடுத்து வருகிறோம். அதற்கான விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்றார். மேலும் சாலை விபத்துகளில் இளைஞர்கள் அதிகமாக இறந்து வருகின்றார்கள். அதற்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். அதிக விபத்துகள் ஏற்படும் இடங்களை கண்டறிந்து அங்கு முதலுதவி சிகிச்சை செய்வதற்கான ஏற்பாடுகளை அங்குள்ள கடைகள் மற்றும் மற்ற இடங்களை ஆராய்ந்து அங்கு சிகிச்சை பெறுவதற்கான வழிவகைகள் தமிழக அரசு சார்பில் செய்யப்பட உள்ளது என கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், முதல் உதவி செய்யக்கூடிய ட்ரைனிங் புரோகிராம் குறித்து தமிழக அரசு விரைவில் அறிவிப்பு வெளியிட உள்ளது எனவும், ஏர் ஆம்புலன்ஸ் தேவை தமிழகத்திற்கு தேவைப்படுகிறது, அது விரைவில் கொண்டு வரப்படும் என்றும் தெரிவித்தார். அரசு மருத்துவமனைகளில் சுகாதார குறைபாடுகள் உள்ளது என்ற கேள்விக்கு, நான் ஆய்வு செய்த மருத்துவமனைகளில் சுகாதாரம் குறைவாக இருந்தது என்பது கடந்த 2 மாதங்களாக வரவில்லை. கடந்த காலங்களில் அவை கட்டுப்படுத்தாத காரணத்தினால் வந்துள்ளது. அதை கட்டுப்படுத்த தற்போது வந்துள்ள அரசு அனைத்து முயற்சிகளையும் ஏற்படுத்தி வருகிறது. இந்த அரசு நேர்மையான ஊழலற்ற அரசு, அதைத்தான் செய்து வருகிறோம் என தெரிவித்ததுடன், தமிழகத்தில் அரசு மருத்துவமனையில் பணிபுரியும் ஊழியர்கள் குறித்த தொடர்ந்து புகார்கள் வருகிறது. லஞ்சம் வாங்குவதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது. மருத்துவத்தை சேவையாக செய்ய வேண்டும். மருத்துவமனை ஊழியர்களுக்கு தெரிவிக்கப்பட்டு வருகிறது. இதனை மீறும் பணியாளர்களை பணி நீக்கம் செய்யவும் உத்தரவிடப்பட்டுள்ளது என்றார். மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ் மருத்துவம் பார்க்கும் திட்டம் குறித்த கேள்விக்கு, மருத்துவ காப்பீடு திட்டத்தை இன்னும் விரிவுபடுத்துவதற்கான பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அது விரைவில் ஏற்படுத்தப்படும் என தெரிவித்தார். உடல் உறுப்பு ஒன்றிய லெவல்ல சிறந்த விளங்கும் அந்த வகையில தொடர்ந்து இந்த டிசீஸ் ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன் ப்ரோக்ராம்ல இறந்தவர்களின் உறுப்பை கொண்டு சிகிச்சை நாளைக்கு தமிழக அரசு சார்பாக அந்த விருதை இது மாதிரி நான் பேசிய வகையில் இது மாதிரி உடல் உறுப்பை தானமாக கொடுத்த அந்த கொடையாளர்களின் குடும்பத்தினருக்கு அந்த கொடையாளருக்கும் காணிக்கையாக செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அதே போல உடல் உறுப்பு தானத்தை விழிப்புணர்வு அதிகமாக இல்லை அப்படின்னு இப்போ நிறைய பேருக்கு மூளை சாவு அடைந்த பிறகும் பார்த்தீங்கன்னா இப்போ பிரெயின் டெட் அப்படின்னு டாக்டர் சர்டிஃபை பண்ண பிறகும் உடல் உறுப்பு கொடுக்கலாமா வேண்டாமா, இல்லை கொடுத்தால் அந்த இறந்தவர்களின் உடல் சிதைந்து விடும், உருக்குலைந்து விடும், அவங்க பாடி டிஸ்பிகர் ஆயிரும் அப்படிங்கிற ஒரு தவறான ஒரு புரிதல் சில பேருக்கு நிறைய பேருக்கு இருக்கு. அதற்காக அந்த அவேர்னஸ் புரிதலும் மக்கள்கிட்ட நம்ம தெரியப்படுத்தணும். ஏன் அதை சொல்றேன்னா, இப்போ தமிழ்நாடு இந்தியாவிலே அதிக அளவில் நம்ம உறுப்பு சிகிச்சை பண்ணிக்கிட்டு இருந்தாலும் அதற்கான தேவை இன்னும் அதிகமாக இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்த அளவுக்கு இப்போ சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கிறது தேவையை விட வெறும் 7% தான் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி லிவர், ஹார்ட், லங் டிரான்ஸ்பிளான்ட்லாம் 2% குறைவாகத்தான் நம்ம எவ்வளவு தேவையோ அதை விட நம்ம 2%க்குள்ளாக தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இந்த தேவையும் இருக்கு. அதே சமயத்தில் மக்களுக்கு நம்ம இது அவேர்னஸும் இது பண்ணணும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா, நான் பேசின மாதிரி ஆக்சிடென்ட்ஸ் மூலமாக நிறைய இளம் உயிர்கள் நம்ம இழந்துக்கிட்டு இருக்கோம். தமிழ்நாடு தான் ஆக்சிடென்ட்ஸில் சாலை விபத்துகள் அதிக அளவில்
உயிரிழல் நம்ம இழக்கிற ஒரு ஒரு ஒரே நிமிஷம் அந்த அதிக அளவுல நம்ம இளம் உயிர்களை நம்ம இழக்கிற ஒரு மாநிலமாக இருக்கு. இந்த உயிர்களை நம்ம காப்பாற்றணும், அதுக்கு காப்பாற்ற வேண்டிய பொறுப்பும் அரசுக்கு இருக்கு. இப்போ NK48 நம்ம ப்ரோக்ராம் உங்களுக்கு தெரியும், 48 மணி நேரத்துல எந்த ஹாஸ்பிட்டல் வேணாலும் நீங்கள் எமர்ஜென்சியில் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். அதே நேரம் ஃபர்ஸ்ட் எய்டு முதலுதவியும் நம்ம செய்யணும். பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் ஆக்சிடென்ட் அதிக அளவில் இருக்குமோ அந்த பகுதிகளில் இருக்கிற மக்கள், அங்கே யாரை பெர்மனெண்ட்டாக அங்கே இருப்பாங்களோ, கடை வச்சுருக்காங்களோ அவங்களுக்கான ட்ரைனிங், முதலுதவி சிகிச்சை, அந்த CPRன்னு சொல்லப்படுற அந்த முதலுதவி சிகிச்சைக்கான ட்ரைனிங்கும் நம்ம வழங்குறதுக்கான திட்டத்தை நம்ம அந்த தேவை இருக்கு. அதுக்கான அதையும் நம்ம கொண்டு வர போறோம். தொடர்ந்து அரசு மருத்துவமனை சுகாதார